வணக்கம். வெல்கம் டு ஒரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்க அமுதா சுரேஷ் பேசுறேன். பொதுவாவே நம்ம பழகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அ ஏதாவது நம்ம பழகுற யாரா இருந்தாலும், அப்படியே நம்பக்கூடாது. ஒரு பழமொழி அதாவது என்ன அப்படின்னா, "பகல்ல பக்கம் பார்த்து பேசு, ராத்திரி அதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த "சுவற்றுக்கும் காதுகள் இருக்கு" அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொருள் இதுதான் இருக்குமோ! அப்பிடிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். இது பூஷன் அதாவது சவுத் கொரியால நடந்த ஒரு சம்பவம். 2023ல ஒரு பெண் அதாவது பக்கத்து வீட்டுக்கார பெண் அ நிகழ்த்திய ஒரு இரட்டை கொலை. இந்த சம்பவம் பத்தி நம்ம பார்ப்போம். இது ஒரு பெல்ஃப்ளார் ரூட் அப்பிடின்னு சொல்லக்கூடிய அது ஒரு வகையான ஒரு ஹெர்பல். இந்த டீய கொடுக்கப்பட்டு, அ அந்த டீ மூலமா 2 கொலைய சத்தமில்லாம செய்திருக்கா ஒரு பெண். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெல்ஃப்ளவர் ரூட் அப்படிங்கிறது இது அ டோரா டோரா ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. கணவருடன் கருத்து வேறுபாடு காரணமா தன்னுடைய 2 குழந்தைகள், அதாவது 12 வயது, 13 வயது ஒரு பெண், 1 ஆண் ஆண் 2 குழந்தைகளோட தனித்து வாழக்கூடிய அந்த பெண் ஹனா. இவங்க அந்த குழந்தைகள் ஒரு ஹை ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, தன் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணோட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் சமயத்தில, இப்போ இப்ப இந்த பக்கத்து வீட்ல இருக்கிற அந்த ஹனாவுடைய மகளும் இப்போ உயிரோட இல்ல. அந்த பெண்ணோட அம்மாவும் இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்த இரட்டை கொலை நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு பக்கத்து வீட்டு பெண் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ண கைது பண்ணியிருக்காங்க. இது நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த அந்த 15 வயது சிறுவனானவன், அவன் தூங்கி எந்திரிக்கிறான். தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது, தான் வீட்ல தான் அம்மாவும், தன்னுடைய தங்கையும் இறந்து கிடக்கிறது தெரியுது. இத பார்த்ததும் அவனுக்கு ஆல்ரெடி நீண்ட ஒரு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்குது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு விதமான மயக்கமும் இன்னும் இருக்கு. அந்த மயக்கத்தோடயே அவன் எந்திரிச்சு நடக்க முடியாம நடந்து தலைவலியோட அவன் பார்த்து இந்த ஒரு சம்பவம் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு நெருடல கொண்டு வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி நடந்தது? என்ன காரணம்? இந்த பையன் எப்படி இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கான்? அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, அப்போ ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த சிறுவன் கொடுத்த தகவலின் பேர்ல, அ அதாவது முத நாள் இரவு தன்னுடைய அதாவது 3வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி. அந்த ஆன்டி தான் எங்களுக்கு ஒரு பெல் ஃப்ளார் டீ அதாவது டோராஜி டீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீய எங்களுக்கு குடுத்தாங்க. அது ஒரு ஹெல்த்தி டீ அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் போலீஸ் அந்த பெண்ண அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய விசாரணைய துவங்குறாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த பெண் கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் அவங்களால கொண்டு வர முடியல. அப்படி இருக்கும் பட்சத்தில, இந்த சம்பவம் நடந்த ஒரு 25 நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இதே போல, அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஃபார்முலாவையே பயன்படுத்தி அந்த பெண் ஒரு ஹெர்பல் டீ குடுத்ததாகவும், அந்த ஹெர்பல் டீ குடுத்து அந்த அவர்கிட்ட இருந்து சில இப்போ உடைமைகள் எல்லாம் திருடினதாவும் ஒருத்தவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அ இத ஒரு விஷயமா வச்சு இந்த பெண்ண இப்போ கிடுக்குப்பிடியா அவங்க பிடிச்சு இவங்க விசாரணைக்கு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த பெண் அவங்களுக்கு அந்த டோராஜி டீ அப்படின்ற அந்த டீயில ஒரு விதமான சில சப்ஸ்டன்ஸ் கலந்திருக்கிறது தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இது மனநல சம்மந்தப்பட்ட ஒரு மெடிசின். அதாவது ஆல்ரெடி இந்த பெண்ணுக்கும் மனநல ட்ரீட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் மெடிகேஷன்லாம் நடக்க சொல்லப்படுது. அந்த மருந்து இந்த பெண் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது, அந்த மருந்து இந்த டோராஜி டீலயும் கலந்திருந்ததா சொல்லப்படுது.
இத குடிச்ச பிறகு தான் அவங்கலாம் வந்து ரொம்ப மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதுவும்ல இந்த சிறுவன் வந்து இவ்வளவு நேரம் ஒரு 15 மணி நேரம் தூக்கத்துல அவன் இருந்திருக்கான். இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த பெண் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண் வந்து இந்த மயக்கத்துல இருக்கிற இந்த அம்மாவையும், மகளையும் ரொம்ப கடுமையா வந்து தாக்கியிருக்கா. எந்த அளவுக்கு தாக்கியிருக்கான்னா, அந்த மகளுடைய ஒரு பல் வந்து காணோம். இன்னொன்னு அந்த பெண் அந்த குழந்தையோட முகமும் வந்து வீக்கமா இருக்கு. இது வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம, அதே போல அவங்க அம்மாவையும் அதாவது ஹனாவையும் இதே போல தான் தாக்கியிருக்கா. தாக்கியிருந்து இந்த 2 பேருடைய பாடிய வந்து ஒரு ஒரு பிளாங்கெட்ல வந்து சுத்தி வச்சிருக்கா. இது ஒரே மாதிரியா இது வந்து ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி வச்சிருக்கப்படுது. அப்படி இருக்கும்போது, இந்த பெண்ண வந்து விசாரணை பண்ணும்போது, வேற வழி இல்லாம அதாவது மேற்கொண்டு இந்த பெண்ணுடைய டிஎன்ஏ எல்லாத்தையும் வந்து சாம்பிள் எடுத்து, இறந்தவங்களுடைய அந்த அட்டாப்சி எல்லாம் எடுத்து, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல, இந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்ணோட டிஎன்ஏ வந்து அந்த பிளாங்கெட்ல இருக்கிறது தெரிய வருது. இது சம்மந்தமா அவங்க கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றா அப்டின்னா, "நான் வந்து இவங்க வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் நான் ஃப்ரெண்டு. நான் இவங்கள அடிக்கடி வந்து பார்ப்பேன். நான் அவங்க வீட்டு பெட் வரைக்கும் நான் வருவேன். பெட்ரூம் வரைக்கும் வந்து அவங்க பெட்டெல்லாம் தொடுவேன். போர்வையெல்லாம் நான் தொடுவேன். ஸோ என்னுடைய டிஎன்ஏ வந்து இருக்கிறதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஆனா வந்து இந்த பெண்ணுக்கு வந்து அடிக்கடி எச்சி துப்பக்கூடிய அந்த பழக்கம் ஒண்ணு இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்சன்ட்ரேட்டா அதில வந்து படிஞ்சிருக்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம, இன்னொரு விஷயம் அ என்ன தெரியுது அப்டின்னா, இந்த பெண் வந்து போட்டிருக்க ஒரு உடை வந்து வெள்ள கலர்ல ஒரு டீ ஷர்ட். அதில ஆங்கிலத்தில எழுதியிருக்கும் அந்த டீ ஷர்ட்ல. அப்டின்னு அந்த சிறுவன் கொடுத்த தகவல வச்சு தான், அங்க உள்ள சிசிடிவி கேமராவுல பதிவு ஆன அந்த இதெல்லாம் வீடியோவெல்லாம் எடுத்து இந்த பெண்ண வந்து பிடிச்சிருக்காங்க. அ இந்த பெண் தான் தான் வந்து இந்த குற்றத்த செஞ்சோம் அப்படின்னு எந்த சந்தர்ப்பத்திலயும் இந்த பெண் வந்து வாக்குமூலம் கொடுக்கவே இல்ல. அப்படி இருந்தாலும், இப்ப அந்த டீ ஷர்ட் எங்க? அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அது கடந்த சில நாட்களா அந்த டீ ஷர்ட் அடிக்கடி போடுறது அந்த சிசிடிவில பதிவாயிருக்கு. ஆனா, இப்ப அந்த டீ ஷர்ட் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து துவைச்சு காய போட்டேன். அது வந்து காணாம போச்சு அப்படின்னு அந்த பெண் வந்து சொல்லியிருக்கா. ஸோ, இதுலயே வந்து தெரியுது. ஏதோ வந்து நடந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம, இன்னும் அங்க அந்த இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஒரு ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அத போய் வாங்கும்போது, அதாவது அந்த பெண் அந்த தாயும், மகளையும் கொலை செய்த சமயத்துல அந்த ஃபுட் டெலிவரி ஆயிருக்கு. அப்ப இவ தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரி தான் போய் வாங்கியிருக்கா அந்த சாப்பாட. வாங்கும்போது கையில சில காயத்த வந்து ப தெரியுது. அந்த காயம் என்ன அப்படின்னு பார்க்க போனா, வந்து இவங்கள வந்து கத்தியில குத்துன அந்த காயத்த அப்படி பண்ணும்போது, இவளுடைய கைகள்ல ஒரு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னதான் அடிச்சாலும், இவளுடைய கையிலயும் அந்த காயம் வந்து அ ஏற்பட்டிருக்கிறது நல்ல தெளிவா தெரியுது. அதாவது முதல் தடவ இந்த கத்திய யூஸ் பண்ணும்போது, பிடிக்க தெரியாதவங்க பிடிச்சா என்ன ஆகும்? அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு தெளிவா அது வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம, அந்த வீட்டுடைய டோர் அது ஒரு டிஜிட்டல் டோர். இது வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல் இல்லாத மாரி தான் அந்த டோர்ல அந்த டிஜிட்டல் தெரியுது. அதாவது எந்த அளவுக்கு தனக்கு நெருங்குனவங்க, தெரிஞ்சவங்க வந்திருந்தா, அது பதட்டம் இல்லாத ஒரு அலைவரிசைய காட்டுமோ, அந்த மாரி தான் அதில பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய விஷயங்கள் இந்த பெண்ணுக்கு எதிரா இருக்கிறது தெரிய வருது. ஒரு வழியா இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சு பார்த்ததுல வந்து இந்த மாரி ஒரு மனநில சம்மந்தமான அது ஒரு மெடிசின் அதில கலந்திருக்கிறது தெரிஞ்சு, இந்த பெண்ணுடைய அறைய போய் சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதே மெடிசின் வந்து அவளுடைய ரூம்லயும் இருக்கிறது தெரிய வருது. ஸோ இது சம்மந்தமா கேட்கவும், இப்போ நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு தெரிந்த பிறகு, அந்த பெண் என்ன சொல்றா, "நான் வந்து ஆமா நான் தான் வந்து செஞ்சேன். ஏன்னா எனக்கு வந்து அடிப்படையில அந்த பெண்ணுக்கு சரியான ஒரு வேலை இல்ல. ஃபைனான்ஷியல்
பிரச்சனை. அந்த வீட்டுடைய வாடகை கூட குடுக்க முடியாத ஒரு சூழல். அதுவும் இல்லாம தன்னுடைய அந்த மெடிக்கல் பில்ஸையும் வந்து கட்ட முடியாத ஒரு அப்படி இருக்கும் பட்சத்தில, அ இவங்களுடைய அந்த அந்த அது அம்மாவுக்கும், பெண்ணும் போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட்டும், அ ந மத்த ஆக்சஸரீஸையும் அது வந்து தங்கத்தில இருக்கிறது இவளுக்கு வந்து உறுத்தி இருக்கு. ஸோ, இதனால தான் இவங்களுடைய ப நல்ல விதமா பழகி, இவங்கள வந்து கொலை செய்து அத வந்து எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்றது தெரிய வருது. இது தெரிந்ததும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய ஷாக்கு. ஒரு ஒரு பிரேஸ்லெட்டுக்கும், ஒரு நகைக்காக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்டின்னா, இது வந்து முதல் தடவ கிடையாது. இதுபோல பல பேர்கிட்ட இதே இந்த மாரி டோராஜி டீ குடுக்குற மாரி குடுத்து, அதில மயக்க மருந்து, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவும், இந்த சிறுவன் வந்து அந்த அவங்க வீட்டுடைய கீழ் தளத்தில அவன் போய் படுத்துறான். அன்னைக்குன்னு சீக்கிரமா போய் படுத்திருக்கான். அ எதனாலயும் அந்த சிறுவன வந்து விட்டுட்டா. பின்னாடி வந்து இது நம்ம வேற மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலயோ என்னவோ! ஆனா, இந்த அம்மாவையும், மகளையும் வந்து தாக்கிட்டு, அந்த போட்டிருந்த நகைகளை எடுத்துட்டு அவ போயிருக்கா. அதுதான் தெரிய வருது. எந்த அளவுக்கு அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் தானே அப்படின்னு நம்பி அவங்க பழகுனதுக்கு, இப்படி ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாதக செயல வந்து அந்த பெண் வந்து செய்திருக்கா. அதன் பிறகு கோர்ட் அவளுக்கு வந்து ஒரு லைஃப் சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு எலக்ட்ரானிக் மானிட்டரிங் ஒரு ஆங்க்லெட் அதாவது காலில மாட்டக்கூடிய அந்த ஒரு கருவி. அது வந்து 30 வருடத்துக்கு மாட்டி இருக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு பனிஷ்மென்ட் வந்து குடுக்குறாங்க. இந்த பெண்ணுடைய இந்த செயல பார்த்தோன்னா, அனைவருக்கும் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. அ இப்போ இந்த தண்டனை வந்து நிறைவேத்தியே ஆகணும். லைஃப் சென்டென்ஸு இவளுடைய இந்த சூழல கருத்தில் கொண்டு, சரி நம்ம வந்து லைஃப் சென்டென்ஸே குடுத்துரலாம் அப்படின்னு குடுத்துடுறாங்க. அதன் பிறகு இந்த பெண் வந்து ஒ ரொம்ப ஒரே வெறித்தனமா 10 நிமிடம் அந்த கோர்ட்டு வெளியில கேட்குற அளவுக்கு அவ அழுது புலம்புனது அனைவராலயும் அது வந்து மறக்க முடியாத ஒரு செயலா தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்படலாம். அதுதான் வந்து சொல்றது. எப்பவுமே வந்து பார்த்து பழகணும். எல்லாரையும் ரொம்ப அவ்வளவு சுலபமா நம்பக்கூடாது. அது இந்த காலத்துல எந்த ஒரு விஷயமும் ஒரு காரணம் இல்லாம காரியம் இல்ல அப்படிங்கிற மாரி, அ நம்ம நல்லாவே பழகுனாலும், இப்போ உள்ள சூழல்ல என்ன எது வேணாலும் நடக்கும். அதனால நம்ம வந்து தான் வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறத தான் அத நம்ம வந்து ஏத்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.